ராமநாதபுரம் அருகே உள்ள வாணி பகுதியை சேர்ந்த பஜ்ருதீன் அவருடைய மனைவி ஹாஜரா பானு இவருக்கு சொந்தமாக வாணி பகுதியில் 80 சென்ட் அளவுள்ள 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் ஒன்று உள்ளது. மகேஸ்வரன் என்ற பழனிக்குமார் ஹாஜாபான் அவர்களின் பாஸ்போர்ட் நகலை வைத்து மலேசிய நாட்டில் நோட்டரி பப்ளிக் அலுவலர் கையொப்பமிட்டது போல போலி ஆவணம் தயார் செய்து ஹாஜாபானு எழுதி கொடுத்தது போல் போலி பத்திரம் தயார் செய்து ஹாஜாபானிடத்தை ராமநாதபுரம் பாரதி நகரை சேர்ந்த ஜாபர் அலி, ராமேஸ்வரம் பேய்கரம்பு பகுதியை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் மகன்களான சந்திரகுமார், செந்தில்குமார், காடு காவல்காரன் வலசை சேர்ந்த மகேஸ்வரன் என்கிற பழனிக்குமார் ஆகியோருக்கு தனித்தனியாக விற்பனை செய்துள்ளார். மேலும் சந்திரகுமார் இந்த இடத்தில் வீடும் கட்டியுள்ளார். செந்தில்குமார் என்பவர் நிலத்தை சுற்றி வேலி அமைத்துள்ளார். இந்நிலையில் ஹாஜரா பானு தனது நிலத்தை மேற்கண்ட 4 நபர்களும் தனது பெயரில் போலி ஆவணம் தயார் செய்து தனது நிலத்தை அபகரித்ததை அறிந்து ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சந்தேஷ் அவர்களிடம் நில அபகரித்த நபர்கள் மீது புகார் மனுவை அளித்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் மாவட்ட நில மோசடி தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் பொன் தேவி வழக்கு பதிவு செய்து ஜாபர் அலி, சந்திரகுமார், செந்தில்குமார், பழனிக்குமார் ஆகிய 4 நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது பற்றிய பொதுமக்கள் கவனத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தேஷ் அவர்கள் தெரிவிக்கையில், முக்கிய ஆவணமான பாஸ்போர்ட், ஆதார் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பிறருக்கு பகிரக்கூடாது என்றும் அந்த ஆவணங்களை வைத்து போலி ஆவணங்கள் தயாரித்து பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கும் நிலைமை அதிகமாகவே உள்ளது என்றும் தினம்தோறும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஆப்களில் சென்று வில்லங்க சான்றுகளை கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ரெடி பண்ணது A1 ஜாஃபர் அலி, அதே மாதிரி A2 சந்திரகுமார், A3 செந்தில்குமார், A4 மகேஸ்வரன். ஸோ ஜாஃபர் அலி வந்து வெளிப்பட்டினம், சந்திரகுமார் அதே மாதிரி செந்தில்குமார் வந்து பேய்கரம்பு, மகேஸ்வரன் அலியாஸ் பழனிக்குமார் வந்து கடுக்காவல் காரன்வலசை. ஸோ இந்த 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஜாஃபர் அலி வந்து மகேஸ்வரனுக்கு பணம் கொடுக்குறாரு. ஸோ பணம் கொடுத்துட்டு மகேஸ்வரன் வந்து அந்த சீல் வச்சிருக்காரு. நம்ம சீலை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேக் இது ஃபேக் இது இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஒரிஜினல் கிடையாது, டூப். இதுல ஒண்ணுமே இல்லை. மலேசியாவில் இருக்கிற நானும் ஒரு நோட்டரி பப்ளிக். ஸோ என் கண்ணு முன்னாடி இந்த நோட்டரி பப்ளிக் ரிஜிஸ்டர் பண்றோம் அது சொல்லி அங்க நோட்டரி பப்ளிக் அங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேடி வந்து அங்க இருக்காங்க. ஸோ அவங்க பேர் சொல்லி ஒரு இது ரெடி பண்றாங்க. பட் இது வந்து எல்லாமே ஃபேக் தான். ஸோ இந்த சீல் ஃபேக்கு, இந்த சிக்னேச்சர் ஃபேக்கு, இந்த பேப்பர் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக். ஸோ இது வச்சு என்ன பண்றாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்றாங்க. அப்புறம் ஸோ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு ப்ராப்பர்ட்டி மாத்திடுறாங்க. ஸோ இந்த ஸ்கேம் வந்து நிறைய இப்போ பரவாயில்ல. ஸோ இந்த வந்து எதுக்கு நம்ம இந்த மாதிரி பிரஸ் மீட் வைக்கிறோம்னா, நிறைய ராம்நாடு மக்கள் எல்லாம் மலேசியாவில் இருக்காங்க. ஸோ முக்கியமா அவங்க வந்து ரெகுலரா ஈஸி பார்க்கணும். ஸோ தயவு செய்து என்கியூமரன்ஸ் சர்டிபிகேட், ஸோ அது வந்து அடிக்கடி நீங்க போர்ட்டல் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நல்ல போர்ட்டல் இருக்கு, அப்டேட்டட் போர்ட்டல், ரெகுலரா அதுல பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதுல பார்த்து உங்களோட சொத்துக்கள் ஏதாவது ஒரு பார்ட்டில இருந்து 2வது பார்ட்டிக்கு டிரான்ஸ்பர் ஆகுதா அது பாருங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு இயர்லி 2 இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். அது அட்லீஸ்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். ஸோ இந்த மேட்டர்ல என்னன்னா ஒரு வீடை கட்டிட்டாங்க எங்க அந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் அந்த பக்கத்துல ஒரு வீடை கட்டிட்டாங்க. ஸோ பிகாஸ் அவன் வரவே இல்லை, நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ அவன் வீடு கட்டி இவங்க யாரு அவங்க ஃபோர்ஜர்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்களோ அவங்க திருப்பி வேற ஆளுக்கு சேல் பண்ணி அவங்க வந்து இதுல இன்வால்வ் கிடையாது. ஸோ அவங்க வந்து நார்மலா இங்க வித்துறாங்கன்னு சொல்லி அவன் நார்மலா ஜெமீனா வாங்கி அவன் வீடு கட்டுறாங்க. ஸோ இப்போ இதுல மலேசியால இருக்கிற ஒரு லேடி மட்டும் விக்டிம் கிடையாது. ஸோ நம்ம லோக்கல்ல மக்கள் வந்து இது ஒரிஜினல், இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நம்ம வந்து வீடு கட்டிக்கலாம் சொல்லி அவங்க கிட்ட வாங்கி திரும்பி அவங்க வந்து ஓன் மணி கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு எல்லாம் இது டிஸ்பியூட்டட் லேண்ட்னால அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. ஸோ தட் இஸ் த ரீசன் இந்த மாதிரி இந்த மலேசியன் பவர் ஆஃப் அட்டார்னி, அதே மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கறதுல தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ட்ரஸ்டட் பர்சன்ஸ் மட்டும் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி கொடுங்க. அதே மாதிரி ரெகுலரா அப்பப்போ உங்க ப்ராப்பர்ட்டி பாருங்க. அந்த ஈஸி என்கியூமரன்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒன் டிரான்சாக்ஷன்ல இருந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் போதாது. ஓகே, நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. ஸோ பாஸ்போர்ட் நம்பர் வந்து சில இது எப்படின்னா இதுல இன்னொரு ஸ்கேம் எப்படி ஆகுதுன்னா, இப்போ நீங்க ஒரு பர்சன் இருக்காரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஃபர் அலியே இருக்காரு. ஸோ அவங்க வந்து
நான் உங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னு சொல்லி முன்னாடி பாஸ்போர்ட் நம்பர் வாங்குறேன், அதுக்கப்புறம் வாங்குறதுல இந்த மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னி இதெல்லாம் பண்றாங்க. சோ இந்த பவர் ஆஃப் அட்டார்னில ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து உங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ். சோ உங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க தயவு செய்து கொடுக்காதீங்க. சோ அது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட், ஐ மீன் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். சோ அந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்து யாரு கேட்டாலுமே நீங்க பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரும். So கண்டிப்பா நீங்க வந்து ரெகுலரா உங்க இசி ஆன்லைன்ல இசி என்கியூபரன்ஸ் சர்டிபிகேட் இருக்கும். ஸோ என்கியூபரன்ஸ் சர்டிபிகேட் நம்ம தமிழ்நாடு வெப் போர்ட்டல்லே வரும். ஸோ அப்பப்போ நீங்க செக் பண்ணணும் உங்க போர்ட்டல்ல உங்க ப்ராப்பர்ட்டி போட்டீங்கன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டீடைல் இருக்கும். ஸோ அது உங்க பேர்ல இருக்கா, வேற பேருக்கு போயிடுச்சா, இல்ல பவர் ஆஃப் அட்டார்னி மாறமா போயிடுச்சா. அது மட்டும் இல்லாம அப்பப்போ அந்த ஏரியாவுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒரு ஆள் அமைச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அப்பப்போ பார்க்கணும். பிகாஸ் நிறைய வந்து 3-4 டிரான்சாக்ஷன் ஆகுது அவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி. சோ இது வந்து மூணாவது வந்து உங்களோட பாஸ்போர்ட் டீடைல் இஸ் a சென்சிட்டிவ் டாக்குமெண்ட். பாஸ்போர்ட் வந்து சோ அது யாராவது உங்களுக்கு நான் வித்து தரேன், நான் வாங்கி தரேன் அப்படி சொன்னா நீங்க பாஸ்போர்ட் கொடுக்க கூடாது. பாஸ்போர்ட் இஸ் a சென்சிட்டிவ் டாக்குமெண்ட். டில் த எண்டிங் வரை பாஸ்போர்ட் தயவு செய்து கொடுக்காதீங்க. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குதோ அப்போ நீங்க கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி பிரிலிமினரி நான் வாங்குறேன், நான் வாங்கி தரேன் அப்படி எல்லாம் இதுல நீங்க பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நாலாவது வந்து இந்த மலேசியால இருக்கிற சிட்டிசன்ஸ் பவர் ஆஃப் அட்டார்னி பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துட்டு அங்க கரெக்ட் ஆள், கரெக்ட் பர்சன்ஸ், கரெக்ட் நோட்டரி கிட்ட பண்ணாதான் உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி சேஃபா இருக்கும். தேங்க்யூ.